ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் குழந்தைங்க ஆக்டிவாக விளையாடிட்டு ஆக்டிவாக இருந்துட்டு திடீர்னு அமைதியாக இருக்காங்களா? உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்களா? என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? சமீபமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தேங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அவங்க குழந்தை எப்போவுமே காரில் வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விளையாடிட்டே வருவான். ஏதாவது வந்து கொஷின் கேட்டே இருப்பான். அப்படியே ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருந்துகிட்டே இருப்பான். ஆனால் அன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக வந்துட்டு இருந்தான். அவன் என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சொல்லுவோம் நீங்கள் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். திரும்ப கேட்டேன், ஏன் சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே கொஷின்லாம் கேட்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, இப்போ அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டீங்க, அமைதியாகிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை சொன்னால், நான் பேசினா திட்டுவாங்க, பேசாமல் அமைதியாவான்னு சொல்லுவாங்க, நான் அதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீலிங்காக சொன்னாங்க. கேட்கும்போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம பெரும்பாலும் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களாங்க, நம்ம குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது அது பை வாக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போனாலும் சரி, கார், பஸ், என்ன டிரான்ஸ்போர்ட்டை நம்ம எப்படி குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணாலும் சரி, ஈவன் வீட்டில் கூட நம்ம குழந்தைங்க கூட நம்ம இருக்கும்போது கூட குழந்தைங்க எதனா பேசினாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கேள்வி என்ன நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன வந்து புரியுது, என்ன புரியலைன்ற விஷயமும் நமக்கு புரிய வருங்க. அவங்க கொஷின் கேட்க கேட்க தான் அவங்களோட ஐக்கியூ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கொஷின் கேட்குற ஸ்கில் இருந்தால் தான் குழந்தை நாளைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அதுக்கு புரிதல் ஏற்படுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேசாத, அமைதியாக இரு, சத்தம் போடாத, ஆட்டம் போடாத அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வந்து குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்குறோம். உங்கள் கூட பசங்க வரும்போது அவங்க ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கள். அவங்க பெரிய கொஷினாக அவங்க ஒன்றும் கேட்க போகிறது இல்லைங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது வந்து ஏன் இந்த கலரில் இருக்குது, ஏன் இது இந்த ஷேப்பில் இருக்குது, இவங்க ஏன் எப்படி போகிறாங்க, இந்த வண்டியில் ஏன் எத்தனை டயர் இருக்குது, அதை மாதிரி ஏதாவது அவங்க கொஷின் கேட்பாங்க. நமக்கு என்ன தோணுன்னா அவங்க சில்லியாக கொஷின் கேட்குறாங்க, அமைதியாகவா. ஏன்னா நமக்கு ஏதோ திங்கிங் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பர்சனல் லைஃப் இல்லை அஃபிஷியல் லைஃப் ஏதோ வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ பெரும்பாலும் நம்ம குழந்தைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார வச்சுருவோம். ஸோ என்ன ஆகும்னா அந்த குழந்தை கேட்டு கேட்டு பேசி பேசி ட்ரை பண்ணி அதுக்கான சப்போர்ட் கிடைக்கலன்னும் போது அது அப்படியே ரொம்ப வந்து மூட் ஆஃப் ஆகிடுது. நம்ம என்ன பேசணும் வந்து திட்டுவாங்க, நம்ம வாயை திறந்தாலே வந்து நம்மளை வந்து அமைதியாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குள்ள அவங்க மனசுக்குள்ளே ஒரு சின்ன சப்ரெஷன் வந்துடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் குழந்தைங்க வளர வளர என்ன ஆகணும், பேசவே பேசாது, அமைதியாக இருக்கும். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன குழந்தை உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்குது, உம்முன்னு இருக்குது, பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, யாருன்னா வந்தால் பழக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க பேசிக்காக. நம்மளே நமக்கு தெரியாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயத்த வந்து நம்ம பசங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் சொல்வீங்க, அப்போ நான் குழந்தைக்கு 24 ஹவர்ஸ் என்னால் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கும் ஒர்க்லாம் இருக்குது, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும், நான் வந்து என்னால் ஃபுல் டே வந்து நான் குழந்தை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டு தாங்க, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அது முடியாது தான். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஹோல் டேயில் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ண கூட அந்த 10 நிமிஷம் குழந்தைங்களுக்கு அந்த குவாலிட்டியான டைம் கொடுங்க. அவங்க ஏதாவது பேசினா அவங்க என்ன பேச வராங்கன்ற ஃபஸ்ட்டு அவங்க பேச விடுங்க. அவங்க எது மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன ஏதோ அப்சர்வ் பண்ணி ஏதோ சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, நமக்கு வந்து அது சின்ன விஷயமா இருக்கும், அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா, நான் பார்த்தேன் இங்கே வந்து அழகாக வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கலர் கலராக வருது அப்படிலாம் கூட நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் அது வெடிக்குது இப்போ என்ன அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து எதுவுமே என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க என்ன விஷயம் பேசினாலும் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் ஒரு புதுசாக இருக்கும். நம்ம ரொட்டீனாக ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு பார்க்குற கடை பார்க்குற விஷயம் எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க வந்து அவங்க வளர்ந்துட்டே வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்க்குற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதை பற்றின அவங்க கொஷின் கேட்டாலும் அதை பற்றின ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டாலும் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. நமக்கு வேணும் ஆக்சுவலாக ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு உங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் வேணும் நீங்கள் பேசுகிறதுக்கு. பட் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட உட்காந்து பேசுங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க. உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐக்கியூவும் நல்லா வளரும், ப்ளஸ் வந்து அவங்களும் ரொம்ப வந்து எப்பயுமே ஆக்டிவாக ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.